ஒரு நடிகருடைய நல்ல ரசிகன் என்ன பண்ணுவான், இல்ல ஒரு நல்ல ஒரு சினிமா ரசிகன் என்ன பண்ணுவான்னா, தனக்கு பிடிச்ச நடிகருடைய படம் ரிலீஸ் ஆனா அந்த ரிலீஸ்க்கு முதல் நாளே தூங்காம சாப்பிடாம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் உட்கார மாட்டான். பிடிச்ச நடிகர் படம் ரிலீஸ் ஆனாலும் அன்னைக்கு சாயங்காலமோ அல்லது அடுத்த சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ தான் போய் பார்ப்பான். அந்த நடிகர் தொடர்ந்து மொக்கையான படங்களை கொடுத்தா அவருடைய படங்களுக்கு அவன் அடுத்து போக மாட்டான், பணம் காசை வேஸ்ட் ஆக மாட்டான். எந்த நடிகருடைய படம் நல்லா இருந்தாலும் எந்த மொழி படம் நல்லா இருந்தாலும் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த நடிகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். மற்ற நடிகர்களை தேவையில்லாம குறை சொல்ல மாட்டான். இதுதான் நல்ல ஒரு சினிமா ரசிகனுக்குள்ள அடையாளம். ஆனா அந்த தற்குறிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரிலீஸ்க்கு முதல் நாளே தூங்காம கொள்ளாம தியேட்டர் வாசல்ல கட் அவுட் கட்டி பாலாபிஷேகம் பண்ணி தியேட்டர்ல பயங்கரமா சத்தம் போட்டு தானும் படம் பார்க்காம மத்தவங்களையும் படம் பார்க்க விடாம தியேட்டர் சீட்டை கிளிக்கிறது, ஸ்கிரீனை கிளிக்கிறது, தியேட்டர் அடிச்சு நாசம் பண்றதுன்னு மத்தவங்க சொத்தம் நாசம் பண்ணிட்டு இருப்பான். ஒருவேளை தன்னுடைய தலைவர் படம் சூரம் மொக்கையா இருந்ததுன்னா தியேட்டருக்கு வெளியில வந்து பஸ்களை அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருப்பான். முந்தி எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்களுக்கு சண்டை நடந்திருக்கு, ரஜினி கமல் ஃபேன்ஸ்களுக்கு பயங்கரமான சண்டை நடக்கும். ஒருத்தருடைய சினிமா போஸ்டர்ல இன்னொரு நடிகருடைய ரசிகன் சாண்டி அடிச்சுட்டு இருப்பான், வாழ்க ஒளிகள்னு கத்துவான், ரத்தம் வர அளவுக்கு சண்டை போடுவான். அதோட அன்னைக்கு நின்றுட்டாங்க. ஆனா இன்னைக்குள்ள வெறித்தனமான தற்குறிகள் மாதிரி தியேட்டர்களை அடிச்சு நாசம் பண்ண மாட்டான். ஆனா இதோட ஒரு மோசமான சம்பவம் எக்ஸ்ட்ரா பண்ணுவான். இன்னைக்குள்ள சோசியல் மீடியா யுகத்துல மற்ற நடிகர்கள் படம் ரொம்ப நல்லா இருந்தாலும் அந்த படங்களை பத்தி சோசியல் மீடியால ரொம்ப கேவலமா பேசுறது, அவங்க படங்களை பத்தி ரொம்ப மோசமா பப்ளிசிட்டி பண்றது, வேணும்னே அவங்க படத்தை ஓட விடாம பண்றது, தன்னுடைய தலைவர் படம் எவ்வளவு சூரம் மொக்கையா இருந்தாலும் அதை காவியம்னு அந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தியேட்டர் வாசல்ல கத்துறது, தியேட்டருக்குள்ள கத்துறது, அந்த நடிகருக்கு கோவில் கட்டுறது, வீட்டுல அம்மா அப்பா பொண்டாட்டி குட்டி குழந்தைகளை கவனிக்காம ரசிகர் மன்றம் அது இதுன்னு சுத்துறது, ரசிகர் மன்றம் போறேன் பிளக்ஸ் கட்டுறேன் கட் அவுட் கட்டுறேன் அது இதுன்னு சும்மா சுத்துறது. அதே தலைவர் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு தப்பு பண்ணி இருந்தாலும் லேட்டா வந்து கொலைகளே பண்ணி இருந்தாலும் எவனோ ஒருத்தன் செத்து போயிட்டு எனக்கு என்னன்னு அவருடைய தப்பா மனசார எடுத்துக்கிட்டு அவரை வாழ்த்துறது, சோசியல் மீடியாக்கள் மைக்குகள் அவருடைய செயல்களுக்கு நியாயம் கற்பிக்கிறது, அவரை பத்தி யார் அபாண்டமா பேசினாலும் உண்மையை பேசினாலும் கெட்ட வார்த்தைகளால திட்டுறது. எங்க தலைவர் உன் குடும்பத்துக்கு ஒண்ணும் பண்ணல, உன் குழந்தை குட்டிகளுக்கு ஒண்ணும் பண்ணல, பேசாம புத்திக்கிட்டு போன நம்மளும் திட்டுறது, கொஞ்சம் கூட சுய அறிவு இல்லாம சுய புத்தி இல்லாம சினிமாக்கார அரசியல்வாதி பின்னால் அலையிறது, மற்ற கட்சிகளை சங்கரமடம்னு திட்டுற தன்னுடைய தலைவர் தன்னுடைய கட்சியில நேத்து வந்த வேற கட்சி செலிபிரிட்டிகளை முக்கியமான இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கறத பார்த்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கைதட்டி ரசிக்கிறது, தன்னுடைய தலைவனை தூக்கி வச்சு சிஎம் சீட்ல உட்கார வச்சு அழகு பார்க்கறது, இப்படிப்பட்ட ஆட்களை தான் தற்கொலைன்னு சொல்லுவாங்க. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அவங்க விஜய் ரசிகர்களா இருந்தா என்ன, ரஜினி ரசிகர்களா இருந்தா என்ன, கமல் ரசிகர்களா இருந்தா என்ன, சிவகார்த்திகேயன் ரசிகர்களா இருந்தா என்ன, அஜித் ரசிகர்களா இருந்தா என்ன, இப்படிப்பட்ட செயல்களை யார் செஞ்சாலும் அவங்க தற்குறிகள் தான். தற்குறி